ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அதில்குடில் சேனல். இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து பொழுது வந்து விடிஞ்சது. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாருமே வந்து லீவு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு 7:30 போல் தான் எழுந்திரிச்சோம். டீ வந்து சுட சுட போட்டு குடிச்சிட்டு டிஃபன் வந்து வீட்டில் செய்வேனான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு கடைக்கு வந்து நான்வெஜ் வாங்க போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால் வந்து ஆன் த வேல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு அவ்வளோ ஒரு குஷி. ஏன்னா வந்து காலையில் டிஃபன் பண்ணுற வேலை வந்து இன்றைக்கி கிடையாது. ரொம்ப வந்து டைம் இருந்த மாதிரியும் ரிலாக்ஸாக இருந்தது. டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அழகாக ஹஸ்பண்ட் கூட கிளம்பி போயிட்டு மட்டனும் இறாவும் வாங்கிட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வீட்டுக்கு வந்து ஒரு 11:30க்கு தான் வந்து சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லோரும் வீட்டில் இருக்காங்க சொல்லிவிட்டு பிரியாணி தான் வந்து செஞ்சேன். மட்டன் பிரியாணி. நான் வந்து இன்றைக்கி குண்டாவில் தான் தாளித்தேன், குக்கரில் செய்யலை. ரொம்பவே நல்லா இருந்தது. ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். மணக்க நல்ல காரசாரமான மட்டன் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எறா தொக்கு, அதில் முட்டை வந்து பாயில் பண்ணி போட்டுருந்தேன். தயிர் பச்சடி. சமையல் பண்ணும்போதே நான் சைட் பை சைட் சாமானும் வந்து தொலைக்கி வச்சுடுவேன் எப்போவுமே. அப்போ வந்து எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சமையல் கூடவே சாமான் தொலைக்கிற வேலையும் முடிஞ்சிடும். எல்லாமே செய்கிறோமே சரி நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டும் செஞ்சிடலாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கேசரி தான் ஐடியா பண்ணேன். அப்புறம் சரி வேணாம் சொல்லிட்டு பாயசம் வந்து பண்ணிட்டேன். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி வெல்லம் போட்டு தேங்காய் பால் ஊற்றின பாயசம் ரொம்பவே நல்லா இருந்தது. குக்கரில் தான் ஒரே ஒரு விசில் சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாயசம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வந்து ரெடி, பாயசமும் வந்து ரெடியாக போகுது. எறா வந்து ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. கிச்சனும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரிலாக்ஸாக வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வேண்டியது தான். மட்டன் பிரியாணி நல்லா மணக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து எல்லாமே எடுத்து வச்சிடலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கும்போது என்ன லஞ்ச் காம்போ வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். பாசிப்பருப்பு பாயசம், எறா முட்டை தொக்கு, மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.